எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நன்றி மறக்காதவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே ஏன் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த ஈவுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி எங்களோடு பேசும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவரே இந்த நாளிலே பலனோடு கடந்து போக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய நாவை துறந்து நீர் பேசுகிற ஆண்டவர். ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு ஆண்டவரே நம்பிக்கையில் அல்ல, பேசுகிற தேவனை நம்பி வந்திருக்கிறோம்னு சொல்லி அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வாய்களை திறந்து நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வலது கரத்தை பரலோகத்து நேரா உயர்த்தி நல்லவரே, வல்லவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை தீர்மானத்தோட எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை சத்தத்தை உயர்த்தி எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசு. Thank you Jesus. ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 3 நாட்கள் கர்த்தாவே, 2 நாட்கள் கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜனங்களை கர்த்தர் நீர் பேசி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது நாளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களோடு பேசி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய், வார்த்தையின் ரகசியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய திட்டங்கள், மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறட்டும். நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஸ்தோத்திர பண்டிகையின் 3வது நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகர் அவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்கள் யாவருக்காகவும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு KFC என்கிற அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமாக பாஸ்டர் என்னை குறித்து என்ன அறிந்து கொண்டாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர்கள் அன்போடு அழைத்ததை குறித்து நான் ரொம்ப யோசித்தேன். அநேக நாட்கள் சில நேரத்தில் நம்ம மீட்டிங் அழைக்கும் பொழுது யாராவது சொல்லி நம்மளை அழைப்பாங்க, இல்லைன்னா யூடியூப்ல பார்த்து நம்மளை அழைப்பாங்க, இல்லை அப்படின்னா பழக்கப்பட்டு பல வருடங்கள் பழக்கப்பட்டு நம்மோடு அறிந்து பேசி பல காரியங்களில் பிரயாணப்பட்டு அவர்கள் நம்மை அழைக்கிறது உண்டு. ஆனால் பாஸ்டர் அழைத்ததை குறித்து நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு ஆவியின் நினைவு, ஒரு ஆவியின் ஒரு சென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா இப்படி அழைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இத்தனை அவங்க ஒரு பார்த்த ஒரு 3 நாட்கள் அநேக கூடுகைகளுக்கு கலந்து போகிறது இல்லை. ஏன்னா திருச்சி பட்டணத்தில் அநேக கூடுகைகள் அநேக காரியங்கள் இருக்குது. அப்போ KFC அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் முதல் நாள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். டைம் இருந்துச்சு, அதனால் நான் போனேன். ஆனால் கடைசியில் பாஸ்டர் நடத்தின அந்த விதங்கள் காரியங்கள் எல்லாமே பார்த்த பொழுது 3 நாள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தினால அநேக காரியங்களை ஒதுக்கி வைத்து பாஸ்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட போதகரை நீங்கள் கொண்டதுனால நீங்கள் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கர்த்தர் இப்படிப்பட்ட பாஸ்டர் கொடுத்ததற்காக நன்றின்னு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உலக அநேக மாவட்டங்கள் அநேக மாநிலங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை அந்த KFC மூலமாக கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த இருந்த நாட்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த விதங்கள், எங்களோட பேசின நாட்கள், எனக்கு அவங்க டீச் பண்ணதில் அநேக காரியங்கள் பிடித்திருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன அப்படின்னா இடையில தூத்துக்குடி லாங்குவேஜில் பேசுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப திருச்சி பட்டணத்துக்கு போய் சில வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு தூத்துக்குடி லாங்குவேஜை கேட்டதில் எனக்கு அது ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி நல்லா டீச் பண்ணக்கூடிய ஒரு தகப்பனை நீங்கள் பெற்றிருக்கிறதுனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 நாட்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. அநேக மீட்டிங்ஸ் நாங்கள் போகும்போது 4 நாட்கள் மீட்டிங் அப்படின்னா 4 பேர் பேசினா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காரியங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி தலைப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பாஸ்டர் ஆவியானுடைய லீடிங்லேயே விட்டுட்டாங்க போல இருக்கு. ஆவியானவர் எங்களுடைய ஜனங்களுக்கு என்ன பேசணும்னு விரும்புகிறாரோ அந்த காரியங்களை என்ன பண்ணட்டும், பேசட்டும் அப்படின்னு. அப்போ பாஸ்டர் மீட்டிங் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நாட்கள் அந்த மாதங்கள் தொடங்கும் போது இந்த மீட்டிங்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இப்போ ஆண்டவர் பேசின அந்த காரியங்களை மறுபடியும் நீங்கள் அடித்த அந்த பேம்ப்லெட்டில் அந்த நோட்டீஸில் ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தின அந்த வார்த்தைகளை தான் உங்களோடு நான் பேச போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அறிந்து பேசுகிற ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நம் தேவன் எதை பார்க்கிறார்? நம்முடைய முகத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை கணவனார் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய இருதயத்தை ஒருவேளை மனைவி பார்க்க முடியாமல் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோர் பார்க்க முடியாமல் இருக்கலாம், பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை அறிந்து நம்மோடு பேசுகிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு மெசேஜுக்கு தலைப்பாக ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க?
ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வந்தபடி போகிறது இல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம ஒரு விபத்தாய் நம்ம ஆலயத்துக்கு வரவில்லை, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் செய்வதற்கு, அப்படியே திட்டத்திற்கு, அப்படியே விருப்பத்திற்கு உங்களுடைய செவியை சாய்க்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஏன் இப்படி கூடுகைகள் வைக்க வேண்டும்? ஒவ்வொரு வருஷமும் அநேக பணங்களை செலவு செய்து அநேக இடங்களில் இருந்து, அநேக மாவட்டங்களில் இருந்து அநேகரை ஜெபித்து அவர்களை தேர்வு செய்து ஏன் அழைக்க வேண்டும்? எப்படியாவது சபை மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தில் வளர வேண்டும். வசனத்தில் வளரும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் ஒன்னும் வேதம் படிக்காதவங்க இல்ல, அவங்க பிரசங்கம் பண்ணாத பிரசங்கங்கள் இல்ல. ஏன் வெளியில இருக்கிறவங்களை அழைக்கணும்? எப்படியாவது என்னுடைய ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக, ஆண்டவருடைய வசனத்திலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க கேட்ட வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதுதான் தேவன் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி எங்க பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஆத்திரப்படுறதுக்கு யாருக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்லித்தர வேண்டியதில்லை. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, சிஸ்டர் ஆத்திரப்படுவீங்களா? பிரதர் ஆத்திரப்படுவீங்களா? நமக்கு நம்மள மாதிரி ஆத்திரப்பட முடியாது. ஆண்டவரை சேவிக்கிற நாம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நாம், வேத வசனத்தை நன்கு அறிந்திருக்கிற நாம், அனுதினமும் தேவனுடைய போதனையை கேட்கிற நாம், நம்முடைய என்ன பண்ண முடியல, கோபத்தை குறைத்துக் கொள்ள முடியவில்லை. எப்பவும் ஆத்திரம், எந்த காரியத்திலும் ஆத்திரப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் இங்க வேத வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அநேகருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் என்ன, துதி என்று சொன்னால் என்னன்னு கூட என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவன் துதி வேற, ஸ்தோத்திரம் வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஸ்துதி என்பது வேற, ஸ்தோத்திரம் என்பது வேற. ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. திருக்குறள்ல சொல்லுவாங்க, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. நன்றி மறக்காதவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே ஏன் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த ஈவுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் உங்களுடைய நோட்டீஸை பார்த்தீங்க? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் எல்லா மெசேஜ் எல்லாம் எடுத்து ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு என்னதான் பாஸ்டர் டைட்டில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய வசனம் பார்த்தா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு நன்றி என்று சொல்லி எழுதியிருக்கிற வாசகம் இருக்கிறது. எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? அநேக நேரத்திலே தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது, தேவனுடைய பாதத்தில் வரும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்படியே என்னுடைய காரியத்தில் இது வேண்டும், அது வேணும், என் குடும்பத்தில் இந்த காரியங்கள் சந்திக்கப்படும், என் சரீரத்தில் இப்படிப்பட்ட நோய்கள் சரியாக வேண்டும் என்று சொல்லி அநேக ஜெப விண்ணப்பங்களை வைக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா தேவன் செய்த நன்மைக்காக எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, சிஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ற பழக்கம் இருக்குதா?
இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தீர்மானிச்சு ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பல 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 சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்து காடையை புசித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று அவர் செய்த நன்மைக்காக, அவருடைய ஈவுக்காக, அவர் கொடுத்த அருளிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து கிடைக்காத காரியங்களை, கிடைக்காத நன்மைகளை நினைத்து நினைத்து புலம்பி புலம்பி அவர்கள் அநேகர் முறுமுறுத்து வழியிலே அழிந்து போனார்கள் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸ்ல பார்த்தேன் எத்தனாவது வருஷம் அப்படின்னு, அதுல ஒன்றும் போன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இங்க பாட்டு புக்கில் பார்க்கும்போது 25 வருடங்கள் 25 வருடங்கள் கர்த்தர் நம்மை சபையாக அப்படி கிருபையில அப்படி ரட்சிப்புல ஆண்டவர் நம்மை நிலைத்து நிற்க பண்ணினாரே. அவருக்கு நம்ம எத்தனை நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியே பாதத்தில் வரும் பொழுது ஆண்டவரே நீங்க செய்த நன்மைக்காக நன்றி 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 என்று சொல்லி அவரை துதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள் கூட, ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட, அவரை ஆவியிலே ஆராதிக்கிறவர்கள் கூட தன்னுடைய நாவை அநியாயமான காரியத்திற்கும் தேவையில்லாத காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. கர்த்தர் நம்முடைய நாவை கொடுத்தது, கர்த்தர் நம்முடைய நாவிலே சத்தத்தை கொடுத்தது, கர்த்தர் நம்முடைய நாவிலே துதியை வைத்ததற்கு காரணம் அவர் செய்த காரியங்களுக்காக, அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல முறுமுறுப்பு, ஆண்டவரே இப்படிப்பட்ட கணவனை கொடுத்துட்டீரே, ஆண்டவரே இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்துட்டீரே, இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்துட்டீரே, எங்க பாஸ்டர் இப்படி திட்டுறாரு, இப்படி பேசுறாரு, இப்படியே குத்தி காட்டுறாரு, இப்படியே இப்படியே இப்படி என்று சொல்லி பல காரியங்களிலே நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு இமேஜினேஷன் இப்படி சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யத்துல 3 கவுண்டர் இருந்துச்சாம். எத்தனை கவுண்டரு? 3 கவுண்டர். ஒரு கவுண்டர் பயங்கர ரஷ்ஷா இருந்துச்சு. உடனே தேவதூதன் ஒரு மனிதனை அழைத்துட்டு போகும்போது அந்த மனிதன் கேட்டான், அது என்ன கவுண்டர்? அப்ப அந்த தேவதூதன் சொன்னானா, வீட்டுல ஊர்ல அதாவது பூமியில இருந்து ஜெப விண்ணப்பங்கள் வருகிற கவுண்டர். ஆண்டவரே எனக்கு வீடை தாரும், காரை தாரும், என்னுடைய புருஷனுடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதியும், பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை தாரும், எனக்கு இதை தாரும் அதை தாரும்னு வர்ற என்னது விண்ணப்பம், ஜெப விண்ணப்பம் வர்ற கவுண்டர். 2வது கவுண்டரை பார்த்தா அதுல என்ன இருந்துச்சு? அதுவும் ரஷ்ஷா இருந்துச்சு. அந்த மனுஷன் பார்த்து கேட்டாராம், இது என்ன கவுண்டர்? இது அவர் சொன்னாராம், பூமியில இருந்து ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு என்ன கொடுக்கிற கவுண்டர்? பதில் கொடுக்கிற கவுண்டர். ஆனா 3வது கவுண்டரை பார்க்கும் பொழுது வெறிச்சோடி இல்லைன்னா 1-2 நபர்கள் 1-2 காரியங்கள் வந்து போகிற ஒரு கவுண்டரா இருந்துச்சாம். அப்ப இது என்ன கவுண்டர்னு கேட்கும் போது சொன்னாங்களா, நன்றி செலுத்துகிற கவுண்டர், நன்றி செலுத்துகிற கவுண்டர். அநேக சூழ்நிலையில் ஆண்டவர் செய்த அந்த ஈவுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு தவறுகிறவர்களா இருக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் நடக்கவில்லை? ஏன் அநேக காரியங்கள் எதிர்பார்த்த முறையில் நடக்கவில்லை? ஏன் நம்ம எதிர்பார்த்த சுகம் நம்முடைய சரீரத்திலே அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால், நாம் ஆண்டுடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு தவறி போனோம். எத்தனை பேருடைய வாயில ஸ்தோத்திரம் 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 என்று அந்த வார்த்தை எத்தனை பேருடைய வாயில உச்சரிக்கிறவர்களா இருக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, என்னது 1 கோடி ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஆண்டவரே நீங்க செய்த காரியத்துக்காக என்ன ஸ்தோத்திரமா? 1 கோடி ஸ்தோத்திரம். ஃபாதர் கூட ஒரு பாட்டு பண்ண, கோடி கோடி நன்றி டாடி. அது இன்னும் கூட நமக்கு என்ன ஆயிடுச்சு? சப்போர்ட் ஆயிட்டு. ஒரு வார்த்தையில எத்தனை ஸ்தோத்திரம்? இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள ஆண்டவர் ஒரு நாள் நம்ப மாட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரே வார்த்தையில கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லி வாயில வடை சுடுற ஒன்ன ஒரு நாள் ஆண்டவர் நம்ப மாட்டாரு. உன் புருஷன் வேணா உங்க புழுவுல நம்பலாம். சொல்லுங்கம்மா, நீங்க சிரிக்கிறத பார்த்தா பல வருஷமா என் புருஷன் இந்த புழுவலை தானே நம்பிக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்க சிரிக்கிறது மாதிரி இருக்குது. மனிதர்களை நம்ம ஏமாத்திரலாம், மனித உறவுகளை நம்ம ஏமாத்திரலாம்.
அவங்க முகத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய வெளி சாயல்களை பார்க்கிறவர்கள், நாம் செய்கிற அந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்து நம்மை நம்புகிறவர்கள். ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உள்ளதை உள்ளது போல பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 50:14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நீ தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து, நல்லவரே வல்லவரே அப்படிங்கறதெல்லாம் நன்றி பலிகள் கிடையாது, அதெல்லாம் ஸ்தோத்திரம் கிடையாது. ஸ்தோத்திரம் என்று சொன்னால், ஆண்டவரே நீங்க கொடுத்த கணவனாருக்காக நன்றி, ஆண்டவரே நீ கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி, நீங்க தானமாய் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி, நீர் கொடுத்த சபைக்காக நன்றி, இன்றைக்கும் உடைய கிருபையிலும் அபிஷேகத்திலும் உடைய வல்லமையிலும் நிலைத்திருக்க பண்ணினீரே, அந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும் பொழுது உடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். 107:22. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளையும் விவரிப்பீரால. 107:22 வாசிங்க பார்க்கலாம். செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட என்ன பண்ணணுமா? விவரிக்க வேண்டும். அவர் செய்த ஆசீர்வாதங்களை, அவர் செய்த காரியங்களை ஆனந்த சத்தத்தோட. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு பாராட்டின நன்மைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம நினைக்கிறோம் கார் இல்ல, வீடு இல்ல, அது இல்ல, இது இல்லைன்றத சொல்றோம். ஆனா இன்றைக்கு காலையில விடிந்த நேரம் முதல் இந்த 8 மணி வேலை வரை உங்களையும் என்னையும் ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆபத்துல, எத்தனையோ பேர் வியாதியில, எத்தனையோ பேர் கண்ணீர்ல, துக்கத்திலுமா இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மளை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்வதற்கு யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அநேக சூழ்நிலை, பக்கத்துல கையை பிடிங்க. அநேக சூழ்நிலையில எதையோ தேடி அலையிற மந்திரமே உன் கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ பட்டியல் போட்டு பாரு, உனக்கே தெரியா, உனக்கே உன்னை நினைச்ச வெக்கமா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு முறை நான் வருஷத்தோட துவக்கத்துல அன்று நன்மை என்னதான்டா செஞ்சிட்டாருன்னு எழுதுவோம் அப்படின்னு நினைச்சேன். என்ன நினைச்சேன்? ஆண்டவர் என்ன நன்மை நமக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு. ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு, 2 பக்கம் முடிஞ்சிச்சு, 3 பக்கம் முடிஞ்சிச்சு. எத்தனை பக்கம் எழுதியிருப்பேன்? எத்தனை பக்கம் எழுதியிருப்பேன்? ஒரு வாரத்துக்குள்ளே அநேக பக்கங்களை எழுதுவதற்கு ஆண்டவர் உதவி பாராட்டினார். நம்ம அநேக கிடைக்காத காரியங்களை, கிடைக்காத நன்மைகளை, ஏதோ எதிர்பாராம எதையோ சொல்லி எதையோ நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் கிடைத்ததுக்காக, அவர் செய்த நன்மைக்காக, அவருடைய காரியங்களுக்காக என்ன செய்யணும்? நீங்க நன்றி செலுத்துகிறவர்களாக, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 116ஆம் சங்கீதம் அதன் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
கர்த்தரை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? அவர் செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி அவரை பணிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை பணிந்து கொள்கிறவர்கள் நன்றி செலுத்தி பணிந்து கொள்ள வேண்டும். துக்கத்தோடு அல்ல, பாரத்தோடு அல்ல. ஆண்டவரே இது கொடுங்க அது கொடுங்க அப்படி அல்ல. ஆண்டவரே நீங்க செய்ததற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 2 சீடாகு, 1 ஜெர்மன் ஷெப்பர்டு. இந்த 3ஐயும் வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 டாகை சீடாக வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். கடந்த நாட்களில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் அந்த பகுதியில் போனேன். பகுதியில் போய் அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் ஆனது உடனே என் முன்னாடி ஊன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தா நான் கொடுத்த சீ டாகு. நான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்திற்கு மேல ஆகியிருக்கும். ஆனா இப்ப அந்த டாக் நான் கொஞ்ச நாள் வளர்த்து கொஞ்ச நாள் அதற்கு ஆகாரம் கொடுத்ததுனால கொஞ்ச நாள் அதை போற்றி புலர்த்தினதுனால என்னுடைய ஸ்மெல்லஸ் என்னுடைய வாசனையை அது அடையாளம் வைத்து நான் என்று சொல்லி அடையாளம் கண்டு கொண்டு அதை நன்றியை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, சபையில நாட்டப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, ஆண்டவரை அறிந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்தார், எத்தனை உயர்வுகள் கர்த்தர் கொடுத்தார். நான் எப்படி நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறேன். சாதாரண நாட்டு நாய், தெருவிலே வளர்க்கப்படுகிற நாய், அந்த நாய்க்கு நித்திய ஜீவன் கூட கிடையாது. அதை நான் ஒன்னும் வருஷம் பூரா வாழ்க்கை பூரா அதை நான் காப்பாத்தல, ஏதோ சில வருடங்கள் வளர்த்த அந்த நாய் ஒருவேளை நன்றி உள்ளவங்களா இருக்குன்னா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக எத்தனை நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எத்தனை அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சமூகத்தில் வரும் பொழுது நம்மை நாமே அடக்கி கொள்ளாதபடிக்கு அவர் செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதன் 27வது வசனத்துல 26வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவார்கள். வாசிங்க பார்க்கலாம். 26. யூதாவின் பட்டணங்களிலும் ஊர்களிலும் பென்யமீன் தேசத்திலும் சீமையிலும் நாட்டிலும் சர்வாங்க தகன பலியையும் பலிகளையும் போஜனபான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன பண்ணுவாங்களா? கொண்டு வருவார்கள். எத்தனை பேர் ஸ்தோத்திர பலியை கொண்டுட்டு வந்தீங்க? பழைய ஏற்பாட்டின் உள்ள பலிகள், அநேக பலிகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க எத்தனை பேர் ஸ்தோத்திர பலியை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு ஆண்டவர் ஆராதித்தீங்க? எத்தனை பேர் அந்த நன்றி பலியை கொண்டு வந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்க செய்யாததெல்லாம் இருக்கட்டும், ஆனா செய்த காரியங்களுக்கெல்லாம் நன்றி 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 என்று எத்தனை பேருடைய இருதயம் அவரை நினைத்தவரை துதித்ததா இருந்தது? நன்றி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். என்ன கேட்கப்படுமா? வாசிங்க. களிப்பின் சத்தமும் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்தின் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவருடைய சத்தமும் கேட்கப்படும். ஹல்லேலூயா. என்ன கேட்கப்படுமாமா? என்ன கேட்கப்படும்? ஸ்தோத்திர பலியிடுகிறவளுடைய சத்தமும். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, சிஸ்டர், உங்களுக்கு நீங்க ஸ்தோத்திர பலியிடுற சத்தம் இந்த ஆலயத்துல கேக்குதா?
ஏம்மா கேளுங்கம்மா. கேட்டீங்களா? என்ன கேக்குதா? நம்ம போடுற சண்டை எங்கதான் கேக்குது? நம்ம விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி, நம்மள மாதிரி ஊறி போன ஊர்கா விசுவாசி. ஆமா, ஆனா நம்ம வீட்டுல என்னதான் கேக்குது? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, அக்கா உங்க வீட்டுல என்ன கேக்குது? அநேகருடைய வீட்டுல நாடகத்தோட சவுண்டு கேக்குது. அநேகருடைய வீட்டுல சினிமா பாடல்ல சத்தம் கேக்குது. அநேக பேரு ஜோக்கு. என்னது? பக்கத்துல கேளுங்க, நீங்க பாக்குறீங்களா கான்ட்டு. எனக்கு இது ஆலயத்துல வந்து சிரிக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்றான், காலை ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? துக்கமா இருந்தேன். ஏன்னா எனக்கு அங்க என்ன பண்ண முடியாது, டிவி பார்க்க முடியாது. என்னவா இருந்தேன்? யாராவது சோத்திரம். எனக்கெல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கு. உங்களை மாதிரி வசனத்தை விரும்பி கேட்கிற மக்களிடத்துல போய் ஆண்டுடைய வசனத்தை போதிப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்மளை உருவாக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு ஆலயம், எதுக்கு சபை, எதற்கு இப்படிப்பட்ட பண்டிகைகள், எதற்கு இப்படிப்பட்ட விசேஷித்த கூட்டங்கள் என்று சொன்னால், நம்மை பரலோகத்திற்கு நேராக, பரிசுத்த தேவனுக்கு நேராக, பரிசுத்த மணவாட்டியாகிய சபையை பரிசுத்த தேவனுடைய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை நடத்துவதற்காக, ஆயத்தப்படுத்துவதற்காக. ஆமென். இதற்காக எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும், எவ்வளவு பணம் செலவு பண்ண வேண்டும். எதற்காக? நம்மை உருவாக்குவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், அநேகருடைய வீட்டுல என்ன சத்தம் கேக்குது? இப்ப நான் ஒன்னொன்னா கேட்க போறேன். அந்த கேட்டகரி உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க. ஆமென். நீங்க உண்மை சொல்ல மாட்டீங்க. உங்க வீட்டுக்குள்ள முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க என்னதான் சொல்லுவாங்க? என்ன நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்து கூட்டி இருந்திருக்க மாட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டடா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பீங்க. தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட பாஸ்டர் திருச்சியில இருந்து வாராருன்னா கூட அவர் என்ன சொன்னாலும் வாயை திறக்காம இருன்னு சொல்லினாலும் கூட்டிட்டு வந்திருப்போமே. இவர் என்னடா அந்த பிள்ளைங்க முன்னாடி இருக்குது, இன்னைக்கு திரும்பி பார்த்தா கூட எதையாவது வாயில கையை வச்சுனாச்சும் காட்டலாம், சொல்லாத நீ. இப்ப எல்லாம் அவரை பார்த்துல திரும்பி நிக்க போகுது. இப்ப நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க, இப்ப அவர் சொல்ல போறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த ஆண் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த பெண் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த அரண்மனை கதாவை சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளை கற்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு கொடுத்த ஒளிவு மர கன்றுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பிள்ளைகளை நாயின்னு சொல்லாதீங்க, பேயின்னு சொல்லாதீங்க, பன்னின்னு சொல்லாதீங்க. வசனம் பிள்ளைகளை எப்படி சொல்லுதோ அப்படி சொல்லி உங்களை பிள்ளைகளை வாழ்த்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமா. யாரெல்லாம் சினிமா சத்தம் வீட்டுல கேக்குது அவங்கள சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் வீட்டுல சீரியல் சத்தம்? நான் ஒரு காலங்களில் சீரியல் பார்த்தவன் தான், ஒன்றும் வெக்கம் இல்லை. ஏன்னா இப்ப சீரியல் பார்க்கல, அதனால வெக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? அநேக விசுவாசிகளுக்கு வெக்கம். அது ஒரு நாள் பாவம் செஞ்சிச்சு, அதை விட்டுட்டு தலை முங்கி இருக்கும் ஞானஸ்தானத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆகும்போது ஆமா என்னத்தை கண்டோம். பக்கத்துல கேளுங்க, கையை பிடிங்கம்மா. ரட்சிக்கப்பட்டு தான் என்னத்தை கண்டோம், சபைக்கு வந்துதான் என்னத்தை கண்டோம். எப்ப பார்த்தாலும் பாஸ்டருக்கு இப்படியே நம்மளை பேசுறது தான் அவருக்கு வேலை. அதனால என்ன ஆயிடுச்சு, நாடகம் பார்த்த கேஸ் கொஞ்ச நாளா விட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, பழைய குருடி. பாத்தீங்களா, நல்லா சொல்றீங்க. ஆமா, எத்தனை பேர்த்தோட குருட்டு கண்ணு திறந்துச்சோ தெரில. பாவத்துக்கு கண்ணு திறந்துச்சுன்னா ஆண்டு உங்க கண்ணை குத்திடுவாரு.
அல்லேலூயா. நம்ம ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அனுதினமும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல பிரச்சனைகள் வரும், சோர்வை கொண்டு வருவான், சுற்றின்பங்களை கொண்டு வருவான், உலக பிரகாரமான ஆடம்பரங்களை கொண்டு வருவான், உலக பிரகாரமான நேரம் போக்க கொண்டுட்டு வருவான். எதுலையும் நம்ம விழுந்து கூட விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, எத்தனை பேர் சினிமா சத்தம் கேட்குதுன்னு கேட்டேன். சரி, சினிமா பார்க்க மாட்டீங்க, ஜோக்கு மட்டும்தானே. ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான், ஃபஸ்ட்டு ஜோக்கு மட்டும்தானே. பக்கத்தில் அங்கிட்டு திரும்பி கேளுங்க, ஜோக்கு மட்டும்தானேக்கா. திரும்பி கேளுங்கம்மா, ஜோக்கு மட்டும்தானே. என்னது? ஜோக்கும் மூஞ்சும் சொல்லுங்க, ஜோக்கும் முகரையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இது அந்த ஜோக்கை பார்த்தா தான் சிரிக்குதான். நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு இடையில போயிருந்தேன். ஃபோன் இப்படி முன்னாடி இருக்குது, ஒரு கூட்டம் சிரிச்சுக்கிட்டே இருக்குது பைத்தியம் மாதிரி. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, பைத்தியம் மாதிரி சிரிக்குதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப சிரிக்கிறத பார்த்தா நீங்க அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லைல்ல. அப்ப பைத்தியம் மாதிரி சிரிக்குது. என்னடா சிரிக்குதுன்னு பார்த்தா அந்த சின்ன மொபைல்ல எவனோ பைத்தியம் மாதிரி அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து இது பைத்தியம் மாதிரி சிரிக்குது. இந்த சிரிப்பு எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நீங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து பாருங்க, உங்களுடைய முகம் எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய முகம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும், எப்பவும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்ததா இருக்கும், எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உங்களை பார்த்த உடனே பாட்டுக்கும் நீங்க பாடுறதுக்கு ரொம்ப தொடர்பு இருக்க மாதிரியே இருக்கு. சந்தோஷமா இருங்கிறத கொஞ்சம் சந்தோஷமா பாடுங்கம்மா. பக்கத்துல கையை பிடிங்க. சந்தோஷமா இருங்கிறத கொஞ்சம் சந்தோஷமா பாடுங்கக்கான்னு சொல்லுங்க. இப்படி பாட போறோம். முதல்ல சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால்னு பாட போறீங்க. அடுத்தது உன்னோடு இருப்பதால்னு பாட போறீங்க. மூணாவது நம்மோடு இருப்பதால்னு பாட போறீங்க. எத்தனை பேர் ரெடி? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம துக்கமாய் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, நம்ம சந்தோஷமாய் இருப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக நேரத்துல உலக சந்தோஷத்தை தேடுறோம். உலக மனுஷன் நம்மளை சந்தோஷப்படுத்திடமாட்டான்னு நினைக்கிறோம். உலக மனுஷனுடைய வார்த்தை நம்மை சந்தோஷப்படுத்தினாதான் நினைக்கிறோம். சந்தோஷம் என்று சொன்னால் உண்மையான சந்தோஷம் அவருடைய பிரசன்னத்துல தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எங்க வசனத்தை போதிக்கிற எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பாடுகள் இல்லையா? உபத்திரவங்கள் இல்லையா? இருக்குது. உங்களை விட அதிகமா இருக்குது. உங்களை விட அதிகமான தேவைகள் இருக்குது. உங்களை விட அதிகமான பிரச்சனைகள் இருக்குது, பாடுகள் இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குது. ஏன் தெரியுமா எப்பவும் சந்தோஷமா இருக்கிறோம்? எங்களுக்கு செய்த நன்மைக்காக அவருக்கு நாங்க ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3 வருடங்களா என் மனைவி வெளிநாட்டுல இருக்கிறாங்க. 3 வருடங்களா இப்ப என் பிள்ளைங்களை யார் தான் பாத்துக்கிறா? அவங்களுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். அவங்களுக்கு பாஸ்டரும் நான் தான், சமையல்காரனும். சொல்லுங்கம்மா. நான் அழணும்னா உங்களை விட நான் தான் என்ன அழணும்? அதிகமா அழணும். காலையில் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி, அவங்கள குளிச்சு, அவங்களுக்கு சாப்பாடை செஞ்சு கொடுத்து, அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய், அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வண்டியில் ஏற்றி ரீஃப்ரெஷ் பண்ணி வீட்டில் கொண்டுட்டு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் லைட்டாக அந்த ஷாக்ஸையும் ஷூவையும் ஐடி கார்டை மட்டும் மாற்றிட்டு அதே யூனிஃபார்மில் எல்லா பொருளையும் அள்ளி போடுறா. எட்ரா தூத்துக்குடிக்கு ஒரு ரன்னிங்க. யார் அழணும்? யாருமா அழணும்? யார் அழணும்? நான் தான் அழணும். ஆனா ஆண்டரை துதிக்கிறவங்க யாருமே உலக காரியத்தை குறித்து என்ன பண்ணிட மாட்டாங்க?
சோர்ந்து போயிட மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்று சொல்லிட்டாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்தில் தேவைகள் உண்டு, உலகத்தில் பாடுகள் உண்டு, உலகத்தில் பிரிவினைகள் உண்டு, உலகத்தில் நமக்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் திடன்கொள், யார் இருக்கிறா? உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களோடும் என்னோடு இருக்கிறாங்கிற நம்பிக்கை இருக்குன்னா, அவரை நீங்க துதிப்பதற்கு ஆயத்தமாயிட்டீங்கன்னா, அவரை சோத்தரிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்கன்னா, உங்க முகம் எப்படி இருக்காது? காயின் முகத்தை போல இருக்காது, சந்தோஷமா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க, சந்தோஷமாயிருங்க. முதல்ல சர்வவல்ல தேவன் யாரோட இருக்கிறாரு? என்னோடு இருக்கிறார். ரெண்டாவது, இப்படி திரும்பி உன்னோடுன்னு சொல்ல போறீங்க. அப்புறம் உங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்களை, லெப்ட்ல இருக்கிற ஒருத்தரையும் ரைட்ல இருக்கிற ஒருத்தரையும் பிடிச்சிக்கிட்டு நம்மோடன்னு சொல்ல போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யாராவது சண்டைக்காரவங்க இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல போய் நின்னுக்கிடுங்க. ஏன்னா சபை என்பது ஒரு குடும்பம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? சபை என்பது ஒரு குடும்பம். இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது. இவ அப்படி அவ அப்படி அந்த குறைகள் கிடையாது. நம்ம எல்லாம் சரீரம், நம்மள சரீரமாகிய சபை, கிறிஸ்து தலையா இருக்கிற நம்ம சபை, நம்ம சரீரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவம். ஆமேன்னு சொல்லுங்க. கண்ணுனா கண்ணு பார்க்க தான் செய்யும். கண்ணு எல்லாமே உடம்பு பூரா கண்ணா இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஒன்று கண்ணு இருக்கும், ஒன்று காது இருக்கும், ஒன்று மூக்கு இருக்கும். எல்லாம் சேர்ந்தாதான் அழகா ஒரு என்ன இருக்கும்? ஒரு உருவம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சண்டை இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நீ பெரியவன், நான் பெரியவன், நீ வெள்ளை, நான் கருப்பு, இல்லைன்னா நீ இவ்வளவு சம்பாதிக்கிறவன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறவன் இல்லை. எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நம்ம அந்த உணர்வுல இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு நிறைய பணம் இருக்குன்னா உன் பணத்துல கெத்த காட்டாத. பணம் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவி செய்யு. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரெடியா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நான் அநேக இடத்துல இந்த கார்ட்லெஸ் மைக்கு தான் எடுத்துட்டு போறேன். இதுக்காகவே இதை விலை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன், வாங்கி வச்சிருக்கேன். பாஸ்டர்ட்ட நிறைய கார்ட்லெஸ் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சபைக்கு போனால் கார்ட்லெஸ் மைக்கு கிடைக்காது, நம்ம இறங்கி வர முடியாது அப்படின்றதுக்காக நான் எங்கே போனாலும் என்ன பண்ணிடுறது, காரில் டிக்கியில் போட்டு தூக்கிட்டு போயிடுறது. ஏன்னா யாரெல்லாம் பாடாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் சந்தோஷமா இல்லாமல் இருக்காங்களோ, நான் என்ன பண்ணுவேன், கார்ட்லெஸ் மைக்கோட உங்ககிட்ட வருவேன். ஆமென். எல்லாம் ஒரு முறை சிரிங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒருத்தர் திரும்புங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கான்னு சொல்லுங்க. எம்மா என்ன சிரிப்பு பாரு. இந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு காத்திருந்தேன்னு சொன்னதான் முதைய சொல்லியிருக்கலாமே. அழகா இருக்கீங்கக்கா அப்படின்னோடனே அப்படியே முகம் பூரா 32 பல்லுக்கு எத்தனை பல்லு தெரியுது? ஆமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதே ஒரு பெரிய சந்தோஷங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாடுங்க பார்க்கலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வ வல்ல தேவன் உன்னோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் உன்னோடு இருப்பதால். யாரோட இருப்பதால்? செவுத்த பார்த்துக்கிட்டா லெப்ட்ல உன்னோடு இருப்பதால், உன்னோடு இருப்பதால் திருமணம். ரெடி? சர்வ வல்ல தேவன் உன்னோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் உன்னோடு இருப்பதால் சந்தோஷமாய் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால். யாரோட இருப்பதால்? அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, அவங்களாம் தேவ தூதர்கள் இல்லை, உங்களுடைய சகோதரிகள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒருத்தவங்க மேல அப்படி ஷோல்டர்ல கை போடுங்க பார்ப்போம். இங்க இருக்கிறவங்க மேல ஷோல்டர்ல கை போடுங்க. சர்வ வல்ல தேவன் யாரோட இருப்பதால்? நம்மோடு இருப்பதால். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா என்றென்றும் வாழ்ந்திடுவார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வ வல்ல தேவன் நம்மோடு. சர்வ வல்ல தேவன். பாஸ்டர் ரொம்ப பாவம் தான். பக்கத்தில் கையை பிடிங்க, ஷோல்டரில் கை போடுங்க. சிஸ்டர்மார்ட்டையும் சகோதரனு சர்வ வல்ல தேவன். ஒரு டான்ஸ் போடுங்க பார்க்கலாம், ஒரு ஸ்டெப் போடுங்க. ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவன் யாரோட இருக்கிறாரு? நம்மோட, உங்களோட இருக்கிறார் சிஸ்டர், உங்களோட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களோட இருக்கிறாரு சிஸ்டர், உங்களோட இருக்கிறாரு சிஸ்டர். அவர் செய்த காரியங்களுக்காக நீங்க ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க சிஸ்டர். உடைய துக்கங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள், அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்திலே பார்க்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13:15 வசனம். உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் அநேக பலிகளை பார்க்கிறோம். போஜன பலி, பான பலி, சமாதான பலி, தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அஞ்ஞானிகளுடைய பலி, பஸ்கா பலி. ஆனால் பஸ்காவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இரத்தத்தை சிந்தின பிற்பாடு ஒரே ஒரு பலி என்று சொன்னால் அது உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நேராக ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்ம ஒரு காக்காவை கொண்டு வர வேண்டியதில்லை, குருவியை கொண்டு வர வேண்டியதில்லை, ஒரு புறாவை கொண்டு வர வேண்டியதில்லை, ஒரு காளையை, ஆடை, மாடை கொண்டு வர வேண்டியதில்லை. எதை கொண்டுட்டு வரோம்? உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை.
அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அந்த உபகாரங்களுக்காக, அவர் செய்த ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்த, நன்றிகளோடு கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நான் பல சூழ்நிலையில, துக்கமான சூழ்நிலையில, எப்ப சூழ்நிலையில? துக்கமான சூழ்நிலையில முன்னாடி என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு திகைச்சு போய் நிற்கிற நேரத்துல அவர் சமூகத்துல போய் முட்டி போட்டு நான் சொல்வேன், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த. அட, என்னுடைய சூழ்நிலை என்னத்தை எதிர்பார்க்குது? பதிலை எதிர்பார்க்குது. நான் எப்படி கடந்து போவேன்னு நினைக்குது, எப்படி இந்த காரியங்களை கடந்து போவேன்னு நினைச்சு துக்கமான வேதனையான சூழ்நிலையில, ஆனா என்னுடைய இருதயம் சொல்லுது, அவர் செய்த நன்மைக்காக ஸ்துதி. ஹல்லேலூயா. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். வாய்களை திறந்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும்? பரிசுத்த வேதாகமத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனம். நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு எப்படி இருக்கிறோமா? கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது நமக்கு கடமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது உன் மேல விழுந்த கடமை, உன் மேல விழுந்த கடமை. எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண அடுத்து நான் சொல்றேன் பாருங்க. அப்போ 2வது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும்? முதலாவது நம்ம கடமை, 2வது ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணுமா, நன்றி செலுத்தணுமா? வாசிங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்னவா இருக்குதா? தேவனுடைய சித்தம். அநேக நேரத்தில் நம்முடைய சித்தத்தை செய்கிறோம். ரட்சிக்கப்பட்டவனு சொல்றோம், ஞானஸ்தானம் எடுத்தவனு சொல்றோம், அபிஷேகம் பெற்றவனு சொல்றோம், பரிசுத்த ஆவியானுடைய உதவியில நடக்கிறோம்னு சொல்றோம், ஆவியில ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா சுய விருப்பத்துல நடக்கிறோம். ஆனா ஆண்டுடைய சித்தம் என்ன, ஆண்டுடைய விருப்பம் என்ன? என்னதான்? அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கற்பித்த ஜெபத்துல சொல்லும் பொழுது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல
பூமியிலும் செய்யப்படுவதாக. எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? எதற்காக இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம்? எதற்காக இந்த காரியங்களை நாம் தியானிக்கிறோம்? அந்த வசனத்தின்படி நம்மை அர்ப்பணிப்பதற்கு, வசனத்தின்படி நம்மை வாழ்வதற்கு, ஒப்பு கொடுப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? முதலாவது அது நம்முடைய கடமை. இரண்டாவது எதுக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? அவருடைய சித்தம். அவருடைய சித்தம். பக்கத்துல கேளுங்க, யாருடைய சித்தத்தை செய்ய விரும்புறீங்க? அநேக சூழ்நிலையில, ஊழிய பாதையில, குடும்பத்துடைய காரியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில சுய விருப்பம் செய்து, சுய விருப்பத்துல செய்து அப்படி வாழ்க்கை தோல்வி உற்ற நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரியும், நிறைய மனிதர்கள் நாங்க சர்ச்சுக்கு போறோம், வேதம் வாசிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க செய்யற காரியம் சுய விருப்பம். நிறைய பேர் அவங்களுடைய விருப்பத்தை என்ன நினைச்சிடறாங்க? இது ஆண்டவருடைய விருப்பம். அநேகருடைய ஜெபம் எப்படி? ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போறேன். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கூட வரணும். நீங்க இதை சரி பண்ணி கொடுக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இது உங்க விருப்பம் தானா? இது உங்களுடைய சித்தமா? இந்த காரியத்துல நான் இடைபெடலாமா? இந்த காரியத்துல நான் செய்யலாமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு மீட்டிங் போகும் பொழுதும், ஒவ்வொரு காலிங் வரும் பொழுதும், ஒவ்வொரு காரியம் வரும் பொழுதும், ஆண்டவரே இது உங்க சித்தம் தானா? இந்த மீட்டிங்க்கு என்ன கொண்டு என்ன செய்ய போறீங்க? ஏதோ ஒரு பிரசங்கத்தை அல்ல ஆண்டவரே, நீங்க விரும்புகிற காரியத்தை, நீங்க அந்த சபைக்கு செய்ய போகிற காரியத்தை, நீங்க அந்த மக்களுக்கு என்ன பேச போகிறீங்க வார்த்தையை நான் என்ன பண்ணணும்? பேசணும். நீங்க பாருங்க, நான் கொண்டுட்டு வந்த பிரசங்க புக்கு, நீங்க அடிச்ச டேம்லெட்டு, நீங்க அடிச்ச நோட்டீஸ், இன்னைக்கு பிரசங்கம் தான் எழுதியிருக்கிறேன், நாளைக்கு பிரசங்கம் நான் எழுதல. இனிதான் ஆண்டு சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டு சொல்லிட்டாரு, ஒரு தலைப்பு கொடுத்துட்டாரு. ஆனா என்னதான் பண்ணணும்? இனிமேதான் ஜெபம் பண்ணி தியானிக்கணும். இனிமேதான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு எழுதணும். ஆண்டுடைய சித்தம் செய்யணும். நம்முடைய விருப்பம் அநேக நேரத்துல நல்லதை போல தோணலாம். நம்முடைய விருப்பம் அநேக நேரத்துல இது நல்ல ஒரு வெற்றியை தரும், ஆசீர்வாதத்தை தரும் சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அது முடிவு எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதமா இருக்காது. என்னோட ஒரு தம்பி ஊழியத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். நல்லா ஸ்டுடியோ, நல்லா லைவ் எல்லாம் போடுவான், நல்லா எடிட் பண்ணுவான், நல்ல காரியங்கள் செய்வான். அப்படி குடும்பத்துல ஊழியத்துக்கு கூட்டிட்டு போங்க பாஸ்டர் இருந்தாங்க. கொஞ்ச நாள் அவன் ஊழியத்துக்கு என்னோட வந்தான், சில மாதங்கள் வந்தான், ரொம்ப சிறப்பா காரியங்களை ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்தான். ஆனா கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மல்லிகை கடை வச்சா பரவாயில்ல போல. என்ன வச்சா? ஆமா, பக்கத்துல அக்காவை பார்த்து கேளுங்க, அக்கா நீங்களும் இப்படிதானா அப்படின்ட்டு. உடைய பிள்ளைகள் ஆலயத்துடைய காரியத்துல அவங்க வந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. போய் ஆலயத்துல பாயை விரி, ஒற்ற அடி, இந்த காரியங்களை செய், ஆடியோ சிஸ்டத்தை பண்ணு. இங்க ஆடியோ சிஸ்டம் பண்ற அந்த சாமுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. நான் தான் ஈவினிங் பேச போறேன்னா, நான் தான் கெஸ்ட் ஸ்பீக்கரானே அவனுக்கு தெரியாது. நான் ஒரு மப்டியில வந்து அவங்ககிட்ட, தம்பி இந்த மைக்கு இந்த காரியங்களை பண்ணணும் போது அவன் ஒன்னொன்னையா போட்டு பார்த்து ஒன்னொன்னையா ரெடி பண்ணி அவ்வளோ ஒரு அவன் சந்தோஷத்தோட அவன் முகத்துல பார்த்தேன். நான் அநேக இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம். சில பேர் என்னடா இவருக்கு வேற பொழப்பே இல்லையா, இதை கொண்டுட்டு அதை சொருவு இதை சொருவுன்னுட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் அந்த தம்பி ரொம்ப சந்தோஷமா இதை பண்ணவா அதை பண்ணவா, என் மைக்கு முதல்ல எடுக்கலை, அப்புறம் இந்த மைக்கெல்லாம் சரி பண்ணி பார்த்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு அவன் நினைச்சானான்னு தெரியல. மறுபடியும் இந்த மைக்கை சொருவி பார்ப்போம் பாஸ்டர், அங்கே வச்சு பார்ப்போம் இங்கே வச்சு பார்ப்போன்னு எங்கே வச்சோ இப்போ பேசுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் பிள்ளைங்க உற்சாகமா இருக்கிறாங்க ஊழியம் செய்ய. அந்த தம்பி ரொம்ப உற்சாகமா வந்து ஊழியம் செய்தான், ரொம்ப அன்பா இருப்பான், ரொம்ப காரியங்களை பொறுப்பா செய்வான். ஆனா கொஞ்ச நாள் ஆகும்போது அம்மா அப்பாவுக்கு பேய் பிடிச்சிருது பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா உங்களை தான் சொல்றாரு அப்படின்ட்டு. நாளைக்கு நான் போயிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா அப்பாவுக்கு பேய் பிடிச்சிருது. பல நேரத்தில் பிள்ளைங்களுக்கு தான் பேய் பிடிக்கும்னு பார்த்தா யாருக்கு தான் பேய் பிடிக்குது? ஆமா, அவன் நல்லா வந்து ஒரு ஊழியத்தில் செட் ஆகி ஊழிய காரியங்களை, ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு அப்போதான் பேய் பிடிக்கும். ஒரு மல்லிகை கடை வைக்கலான்ட்டு. என்ன வைக்கலாம்? மல்லிகை கடை. அந்த மல்லிகை கடையும் வச்சு, பாஸ்டரை கூப்பிட்டு ஜோம் பண்ணாம வச்சு,
இப்போ அந்த மளிகை கடையில் மக்கள் வராங்களோ இல்லையோ, எலி வருது. என்ன வருது? ஆமாம், எலி வந்து கோதுமை மாவெல்லாம் கடிக்குதான். எலியும் வரும், பாம்பும் வரும். ஆண்டவரே அனுப்புவார் சிலதை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அப்ப தேவ சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னுடைய குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? என்னுடைய பிள்ளையுடைய படிப்பு காரியத்துல, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தின் காரியத்துல என் தேவனுடைய சித்தம் என்ன? கேட்கணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நிறைய பேத்துக்கு படிப்பு வரலன்னா தான் ஊழியத்துக்கு வரணும். நல்லா படிக்கிற பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க? ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இந்த திருச்சபையில பிள்ளைய நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? தாய்மார் கைகளை தூக்குங்க பார்க்கலாம். சும்மா கம்மியா தூக்காதீங்க. உங்க பாஸ்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அடுத்த வாரத்துல வந்து பெட்டை இதை விரியும்பாரு, அதை விரியும்பாரு, அதை தொடம்பாரு. என்ன பண்ணதான் செய்யணும்? மல்லிகை கடை வச்சு கொடுக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ உங்க பிள்ளை வரலனாலும் ஊழியம் நடக்கும். மல்லிகை கடைக்காரன் மல்லிகை கடையை பிடிச்சிட்டு இருந்தா ஊழியம் நடக்கலையா? நடக்கும். ஆனா நீங்க ஆண்டுடைய திட்டத்தை செய்வதற்கு பிரயாசப்படுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். அவனை ஊழியத்திலிருந்து நிறுத்தினதுனாலதான் வியாபாரம் இல்லையோ? அவனை ஊழியத்திலிருந்து எப்ப புத்தி வருது பாரு? எலி கடிச்ச பிறகுதான் புத்தி வருது. வியாபாரம் இல்லைன்னதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது. நீங்க உற்சாகமாய் ஆண்டுடைய திட்டத்தை செய்ய பழகுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது, எதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனம், என்னை மகிமைப்படுத்துகிறான். எதுக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கணுமா? எதுக்கு? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரை யாரெல்லாம் மகிமைப்படுத்துகிறாங்களோ, ஆண்டவரை யாரெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறாங்களோ, ஆண்டவரை யாரெல்லாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்தி மகிழ்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணாதவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம் பண்ணா என்ன ஆசீர்வாதத்தை தராரு ஓடி நான் சொல்ல போறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பாஸ்டர் கொடுத்த டைம் ஆல்ரெடி என்னாச்சு? முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. ஆமா, எதற்காக நன்றி செலுத்தணும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் அதிகாரம் அதன் 16 முதல் 17வது வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது கட்டுக்களை அவர் அவிழ்த்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லும் பொழுது அதுல மரண கட்டுகள், 5வது வசனத்துல சொல்லும் பொழுது பாதாள கட்டுகள், சங்கீதக்காரன் 65:8 சொல்லும் பொழுது அக்கிரமம் மீறுதல் என்கிற கட்டுகள். எதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? பாவத்தில் கட்டப்பட்டிருந்த நம்மை, நோயில் கட்டப்பட்டிருந்த நம்மை, வியாதியில் கட்டப்பட்டிருந்த நம்மை, ஏதோ ஒரு உலக சிற்றின்பத்தில் கட்டப்பட்ட நம்மை கட்டவிழ்த்த தேவனை நாம் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறவளா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு செயின் ஸ்மோக்கரா இருந்தேன். எப்படி இருந்தேன்? செயின் ஸ்மோக்கர். ஒரே சிகரெட்ல அடுத்த சிகரெட் குடிப்பேன். சவுதி அரேபியா பட்டணத்துக்கு போன ஸ்டார்டிங்ல ஒரே சிகரெட்ல அடுத்த சிகரெட், ஒரு பாக்கெட் தீர்த்திருக்கிறோம் நானும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. அதுல இருந்து என்ன பண்ணார் ஆண்டவர்? கட்டவிழ்த்திருக்கிறார். அல்லேலூயா. புகை என்கிற அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் அவிழ்த்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல குடி என்கிற கட்டிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மை கட்டவிழ்த்திருக்கிறார். பாவம் என்கிற அந்த பாவத்தில் கட்டப்பட்ட நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கட்டவிழ்த்திருக்கிறாரு. எத்தனை பேர் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, கட்டவிழ்த்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை. பக்கத்தில் இருக்கவங்கள என்ன இல்லை, பக்கத்தில் இருக்கவங்கள பிடிச்சி கேளுங்க பார்க்கலாம். உங்களை கட்டவிழ்த்திருக்கிறாரா? அவர் உங்களை கட்டவிழ்த்தது உண்மைன்னா உங்களுடைய நாவு ஸ்தோத்திரத்தில் உயரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது எதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுனால அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு? எத்தனை பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டு சமூகத்துல கண்ணீர் சிந்தின கண்ணீருக்கு, இருதயம் பட்ட வியாகுலத்திற்கு, நாவு கூட துறக்காத வார்த்தைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தது உண்மை என்று சொன்னால், இந்த தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உடைய நாவு அடங்கி இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதன் 57வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்கே எழுதியிருக்கிறது வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது எதற்கு அவருக்கு நன்றி செலுத்தணும்னா, ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்திருக்கிறார்? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியா, உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியா, உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன் ஸ்தோத்திரம், அவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னேன். ஏன் அவருக்கு நன்றி செலுத்தணும்? அவருக்கு நன்றி செலுத்துறது நம்முடைய கடமைன்னு சொன்னேன், தேவனுடைய சித்தம்னு சொன்னேன். மூன்றாவது, அவருக்கு மகிமை உண்டாகுவதற்கதாக நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தணும்னு சொன்னேன். எதற்காக செலுத்தணும்? முதலாவது, கட்டுகளை அவிழ்த்திருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மூணாவது, நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அடுத்தது, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் செய்யவில்லை என்று சொன்னால், நன்றியை ஏறெடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? வாசிங்க பார்க்கலாம். அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரம் அடியாமலும் இருந்து வாசிங்க, ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே என்ன ஆவாங்களா? யாரெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்தலையோ, யாரெல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலையோ, அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வருவான் வீணான சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், பரிசுத்தமற்ற சிந்தனைகள், உலக பிரகாரமான, உலக கவலையான சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவான சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் வரும். ஏனென்று சொன்னால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கவில்லை. இரண்டாவது என்ன நடக்குமா? அதுக்கு அடுத்தது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன ஆகுமா? அவருடைய சிந்தனை மட்டும் மாறாது, இருதயம் என்ன ஆயிடுமா? இருள் அடைந்து போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க? அப்படி எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஒரு சில வினாடிகள் அப்படியே உங்களுடைய நாவை துறந்து, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவரே தகப்பனே, கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். வாய்களில் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை துறந்து ஒருவரும் மௌனமாய் இருக்கக்கூடாது. சில நிமிஷங்கள் எல்லாருடைய வாய்கள் உயரட்டும், எல்லாருடைய சத்தங்கள் உயரட்டும்.
எனக்கு கொடுத்த கணவனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த பிள்ளைக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த கர்த்தாவே மனைவிக்காக நன்றி, எனக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து சொல்லுங்க. யாரும் கண்களை திறந்திருக்க கூடாது. தம்பிமார், சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க, எனக்கு கொடுத்த தகப்பனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த தாய்க்காக நன்றி, எனக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நன்மைக்காக நன்றின்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து. ஒருவருடைய வாய் மௌனமாய் இருக்க கூடாது. அல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், நீங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவருடைய ஜெயம் கடந்து வருகிறது. எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்க, உடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை பெருகும், தேவனுடைய கிருபை பெருகும். எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஆண்டவரே நன்மைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு. கைகளை தட்டி வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு